20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32. 3 கோழியை காணமே. 3 கோழியை காணோம். இல்லையே, 2 கோழி தான் காணாம போயிருக்கோம். எப்படி சொல்ற? கையில தான் ஒண்ணு வச்சிருக்கியே. அப்ப 2 கோழி காணோம். அப்ப 2 கோழியும் தொலைச்சிட்டியா? அவ்வளவுதான் உன் வேலை போச்சு. அவ்வளவுதான் என் வேலையா? ஐயோ, இப்ப 2 கோழிக்கு என்ன பண்றது? யாரு வீட்லயாவது 2 கோழி அமுக்கிடுவோம். வேலை போயிருங்க. 27, 28, 29, 30, 31, 32. கரெக்டா இருக்க? இல்லப்பா, நல்லா எண்ணி பாருங்க. 2 கோழி குறையும். அம்மா, கோழி விஷயத்துல மட்டும் கணக்கு கரெக்டா இருக்கும். 32 சரியா இருக்கு. தம்பி, உன்னை நம்பி இன்னும் 100 கோழி வாங்கி விட போறேன். இப்ப நம்ம 2 பேரும் போய் முட்டை போடுறோம். இது முட்டை எண்ணுவோம். தப்பிச்சிட்டான். ஆமா, அந்த 2 கோழி என்னாச்சு? அக்கா, வெட கோழி நல்லா தேய். அக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோழியை வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? நல்லதா பார்த்து எட்டி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு குடலு, ஈரலு, தலை, மூளை. ஏண்டா, உங்ககிட்ட இல்லாதெல்லாம் கேக்குறியா? ஏயா, என் தம்பினா உனக்கு ரொம்ப கேவலமா போச்சா? என் தம்பி இன்னைக்கு வேலைக்கு போனா கூலி கைக்கு வந்ததும் உனக்கு பிடிக்குமேனு ஆசையா 2 கோழி வாங்கிட்டு வந்தாயா? வாங்கிட்டு வந்தானா? பார்த்தா அப்படி தெரியலையே. காப்பாத்துங்க. விஷயம் தலைவரே, கோழியை 40 நாள் வளர்த்து சாமிக்கு காவு கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க. 39 நாள் வளர்த்தாங்க. 40வது நாள் இந்த படுவாவி கோழி திருடிட்டு வந்துட்டானுங்க. அவனை கூட்டிட்டு போய் சாமிக்கு காவு கொடுங்க. ஐயா, இவன் கோழியை திருடிட்டு பதுங்கி வரும்போதே நான் சந்தேகப்பட்டேங்க. என் மச்சான் ஊர்ல இருந்து பொட்டை கோழி கொண்டு வந்தாருங்க. அது முட்டை போறதுக்கு முன்னாடி இவன் திருடிட்டாங்க. எங்கெங்க முட்டை? முட்டையாவது மொட்டையாவது அதை உரிச்சு மசாலா தடவறாள. மச்சான், போய் நெஞ்சில அடிச்சு அழு. ஐயோ 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 கோழி போச்சே. மரியாதையா உண்மையை சொல்லு. இது திருட்டு கோழி தானே? நான் திருடவே இல்ல மாமா. போய் சொன்னா கொன்னுடுவேன். சொல்றா. ஒருத்தர் கொடுத்தாங்க. யாரா? கோழி விஷயத்தை யார்கிட்டயாவது சொன்ன மாயாண்டி. ஐயா, யாரும் கொடுக்கல, நான் தான் திருடுறேன். இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். இல்ல வா. மாறுகை மாறுகா. போய் திருடுறான். நீங்க போங்க. முகத்துக்காக கூட கொன்னுடு. கோழி வாங்க, கோழி. அம்மாவாசை, கோழி எல்லாம் திருடக்கூடாது. உன் நிலைமைய பாத்தியா? நீ தான் கோழி எத்துன்னு அவங்க கிட்ட சொன்ன. மாமா உன்னை போட்டு அடிச்சுட்டாரு. உன் நேரப்பா, ஏன் பேச மாட்டேன்? ஆமா, இவ்வளவு அடி வாங்கி இருக்க ரத்தங்கத்தை ஒண்ணு வரக்கானமே. உள்காயம். வெளிக்காயம் வேணுமா மாமா? ஐயோ ஐயோ. என்னது? இந்தா, நீ ஏன் வச்சுக்க. 2 பேரும் நான் தூக்கணுமா? நீ ஒண்ணு தூக்க கூடாதா? இத பாரு, நீ எங்க வீட்ல வேலை செய்யறவ, நீ தான் தூக்கிட்டு வரணும். வா. ஹாய், பஞ்சவரண குதிரை வண்டி. யோ, இது யார் வண்டி தெரியுமா? ராஜலிங்கம் வண்டி. ராஜலிங்கம் வண்டியா? யாருக்கும் தெரியாம ஒரு சுத்தி சுத்திரலாம். உனக்கு ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியுமா? உட்காருல. ஓடு. போ போ. இது நல்லா இருக்கு. வண்டியில போற காசப்பட்டு தானே ஏறி உட்கார்ந்த. பயப்படாத, நானே நல்லா ஓட்டுவேன். நீ தினம் வேணா வாவ, வண்டி ஓட்டு கத்து தரேன். ஏங்க என்ன
ஏய் பொட்டுக்கார பையா, ஏய் பொட்டுக்காரா. பஞ்சவர்ணா, பஞ்சவர்ணா, ஏன் பஞ்சவர்ணா ஓடுது? கால் இருக்குது ஓடுது. பேச்ச மாத்திரையா? வண்டி கட்ட ஏறினே, வண்டி கடத்திட்டு போன வந்தியா? அது இல்லண்ணே, பஞ்சவர்ணா உட்கார்ந்து ஆசைப்படுச்சு, அதான் நான். சந்திரபுட்டி, ஏன் தம்பி போய் மிரட்டுற? ஆமா, யாருன்னு நீ பொட்டு வச்சு ஊருக்கு புதுசா தெரியுற? யார் நீ? பொட்டை பத்தி பேசுறீங்க, எனக்கு கட்ட கோவம் வராமா. அப்படி போடு. நான் யார் தெரியுமில? கோவில் தர்மாதா மர்மையன். ஓ. பேரு வேலு. வேலுவா? இந்தா 100 ரூபாய் இருக்குது. ஐயா வேணாங்க. சும்மா வச்சுக்க. ஐயா வேணாங்க. கடலை மட்டும் வாங்கி சாப்பிடு. முறுக்கு வேணாலும் வாங்கி சாப்பிடு. போ போ. என்னங்க ஒட்டுக்கார பையலுக்கு போய் 100 ரூபாய் கொடுத்துட்டீங்க? எவ்வளவு அற்புதமான புது லட்டை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க. அதுக்காக நான் சொல்லலைங்க. கொஞ்சம் இருங்க, இந்தாங்க உங்க பணம். அடுத்தவங்களோட கையடி வாங்க அளவுக்கு எங்க ஆத்தா வளர்க்கல. அப்படி கொடு. பையன் நம்ம விவகாரம் தெரிஞ்சவன் போல் இருக்கு, பணத்தை திருப்பி கொடுத்துட்டான். அதை விட்டு சந்தனப்பட்டி தர. யார் இந்த சகப்பாவாட? அடச்சே, என்னங்க நீங்க சந்து பொந்தெல்லாம் கப்பு கப்புன்னு துணி தூக்கிட்டு? அது தியாகி சத்தியமூர்த்தியோட பொண்ணுங்க. சத்தியமூர்த்தி பொண்ணா? சத்தியமூர்த்தி ஆணு தான், அது அவரோட பொண்ணு. அப்படி போடு. ஏய் பயப்படாத, நான் தான். சி கையடுறா. கொஞ்சம் வரணும், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். தனியா வரையா? யோ, அதுக்கு வேற ஆளை பாரு. துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சிருவேன். மரியாதையா போயிடு. நான் எப்படி தனியா போறது? எங்க மரியாதை இதுதான்டி. சத்தம் போடாம வாடி. வாடி. அட பாவி, விடுறானே. விடுறானே. யாராவது காப்பாத்துங்க. விடுறானே. வேலு, விடுறானே. வேலு, என்னை காப்பாத்து. விடுறா, பொறுக்கி. விடு என்ன. மரியாதையா விடு என்ன. விடு. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். ஓடிட்டான். இப்ப அந்த அறால கொடு. இல்லை எவனோ தேங்காயை தட்டிட்டு போறான்னு சொன்ன, இங்க வந்து பார்த்தா கதையே வேற மாதிரி இருக்கு. பஞ்சவர்ணத்தை இன்னொருத்தன் தூக்கிட்டு ஓடுறான்னு சொன்னா நீங்க எல்லாம் வரவா போறீங்க? நீங்க எல்லாம் ஓடி வர்றதுக்காகத்தான் உங்க தோப்புல இன்னொருத்தன் தேங்காய் தட்டணும் போய் சொன்னேன். சரி சரி, உன்னோட பொய் கூட ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்தி இருக்கு. நீங்க எல்லாம் போங்க போங்க போங்க. வாங்க போலாம். போங்க. இந்த அருவாலை பிடிப்பா. பஞ்சவர்ணா அது முரட்டாம்பளையா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் நான் போய் எல்லாரும் கூட்டி வந்துட்டேன். உனக்கு ஒண்ணும் ஆயிரலையே. என்ன அப்படி பாக்குற? இந்த பாரு, இனிமே நீ துணி துவைக்க தனியா போக கூடாது. எங்கேயாவது போகணும்னா வேலு துணைக்க கூட வானா வந்துட்டு போறேன். அப்போ உன் மேல எவனா கை வச்சிருவானா? சரி வா, வீட்டுக்கு போலாம். இந்த பக்கம் போலாம் வா. எவ்வளவு தைரியம் இருந்தா உன் பொண்ணு தொட்டு தூக்கி இருப்பான். இன்னைக்கு 2ல 1 பாத்துருவான். ராஜலிங்கா, ராஜலிங்கா ஆரம்பிங்க. அப்படியே ஐயா, சரி அப்படியே சொல்லு. அடிக்காதீங்க. சொல்லு. தெரியாம பண்ணிட்டேன். ஐயா மன்னிச்சுங்க. அடிக்காதீங்க. அடிக்காதீங்க ஐயா. வாடா வாடா. அடிக்காதீங்க. யாரோட பண்ணு? அடிக்காதீங்க. நம்ம ஊரு பெரிய மனுஷரு, நமக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகி சத்தியமூர்த்தி, அவரோட பண்ண போய் தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சுங்க. யார்கிட்ட வளைக்கிற? யார்கிட்ட வளைக்கிற? எங்கிட்ட வளைக்கிற? தாங்க. எனக்கு தான் அவமானம். ஆமாங்க. எனக்கு தான் அவமானம். ஆமாங்க. டேய், சந்திரபுட்டி வந்துட்டாங்க. வந்துட்டீங்களா? ஏய், டவுனுக்கு போய் போலீஸ் கூட்டம். நீ கூட்டம் சொல்றேன். ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா. போலீஸ் கோர்ட்டுன்னு போனா என் குடும்பமே நடுத்தருக்கு வந்துரும். ஐயா கிட்ட சொல்லி எப்படியாவது என்ன காப்பாத்துங்க ஐயா. ராஜலிங்கம், இவனை பார்த்தா பரிதாபமா இருக்கு. பாவம், விட்டுடுங்க, போய் தொலைறான். அது எப்படியா முடியும்? இன்னைக்கு ஓம் பொண்ணு தூக்கிட்டு போனவன் நாளைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணையும் தூக்கிட்டு போவான். அப்புறம் கிராமத்துல ஒரு பொண்ணு ஒழுங்கா இருக்க முடியாது. சொக்கலிங்கம், வாய் மூடிட்டு சும்மாரியா. நான் அப்பவே சொன்னேன் இத பஞ்சாயத்துல வச்சு தீர்த்துக்கலாம். கேட்டியா? இப்ப வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டாந்துட்டேன். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. அப்படி போடு. அப்பதான் பொம்பளை பொறுக்கிங்களுக்கெல்லாம் புத்தி வரும். என்ன இப்படி போட்டான்? நீ மோத்தி போடு. சத்தியமூர்த்தி ஐயா, போலீஸ் கோர்ட்டுன்னு போயிட்டா அங்க உங்க பொண்ணை இவன் மட்டும் தான் தூக்குனானா? இதுக்கு முன்னால எத்தனை பேர் தூக்குனாங்கன்னு கேட்பான். இப்படி இல்லாம காப்பான். இது கம்மி, இன்னும் ஜாஸ்தியா கூட கேட்பானுங்க. இப்படி வில்லங்கமான கேள்வியை பச்சை பச்சையா கேட்டதுக்கு அப்புறம் உங்க பொண்ணை எவனாவது கட்டிக்குவான்னு நினைக்கிறீங்க? சொக்கலிங்கம், இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால இதை இப்படியே விட்டுடும். வாங்க போ. அட யாரையா நீ சுத்த பயந்தாங்குள்ளே இருக்கிறிய? ஓம் பேச்ச கட்டிட்டு நாங்க வீரசுரமா வந்தோம் பார். சரி வாங்க போ. வேலையெல்லாம் உடைய வேற. என்ன ராமநாதா, ரொம்ப வலிக்குதா? இந்த வழியை விடுங்க. அந்த பொண்ணை முழுசா கொண்டு வந்து ஒப்படைக்க முடியலையே, அந்த வழிதான் ஜாஸ்தி.
அதுக்குள்ள அந்த வேலு பையன் வந்து கெடுத்துட்டான். யாரும் அந்த வேலு நம்ம பஞ்சாயத்து தலைவர் மருமங்க. யாரோட மருமானம் இருந்தாலும் சரி, நம்ம பேர் வெளியே வராம நம்ம ஜம்பு அனுப்பிச்சு 2 தட்டு சொல்லு. என்ன? எங்கள் தங்கம் தலைவரும் தலைவி ஆக்ட் பண்ண படம் ரொம்ப பிரமாதமா இருக்குமே, பார்க்கணும் போல இருக்கு. ஆனா கையில காசு தான் இல்ல. எங்க போயிட போகுது தலைவர் படம், அதான் தினம் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கே. அப்பா இங்க படுப்போம், ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். நீங்க தலைவர் படத்துல வந்து நிக்கிற வில்லன் மாதிரி வந்து நிக்கிறீங்க. தலைவர் படத்துக்கு கூட்டிட்டு போக தான் வந்தோம். எங்கள் தங்கத்துக்கு வாங்க வாங்க போலாம். நான் வரலப்பா, என்னோட காசு இல்ல. என்கிட்ட காசு இருக்கு, பாப்பா போகலாம். எனக்கு டிக்கெட் மட்டும் வாங்கி கொடுத்தா பத்தாது, கொட்டாயில திங்கிறது கல்ல மிட்டாய் முறுக்கு சோடாக்கள் எல்லாம் வாங்கி தரணும். எல்லாம் நான் வாங்கி தரேன். எம்ஜிஆர் படம் நிறைய பாப்பியா? ஐயோ தினம் 2 சொல்ல பாப்பேன். அதுல சண்டை எப்படி இருக்கும்? பின்னி போடாரு பின்னி. அதெல்லாம் என்ன அடி? ஆமா ரொம்ப லேட்டா போறமே, இந்நேரம் ஒரு பாட்டு முடிஞ்சிருக்குமே. பாட்டு போனா என்ன, ஃபைட்ட காட்டுறேன். கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் எங்க ஊரு மாப்பிள்ளை. வாலி எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. பாடியவர்கள் மனோ, சித்ரா. விரும்பி கேட்டவர்கள் மேலூர் பூவாயி, சாலிகிராமம் புவனா, தஞ்சை உமா. எங்க பாம்பு? எங்க பாம்பு? சொல்லுங்க, எங்க பாம்பு? அதோ அங்க. எங்க பாம்பு? எங்க பாம்பு? அலமாரில இருக்கா? இல்லையே. பாம்பு எங்க? எங்க பாம்பு? அடிக்காம வர்றதுல எனக்கு பாம்பு. எங்க பாம்பு? பாம்பு இதுக்குள்ள இருக்கா? இல்லையே. எங்க? எங்கேயுமே பாம்பை காணோமே. இங்க பாம்பு எல்லாம் ஒண்ணு இல்ல, நான் போறேன். ஐயோ போயிராதையா, எனக்கு பயமா இருக்கு. பஞ்சா, ஏன் உன் கை இப்படி சுடுது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு பாம்பு சொல்றான். சரியான மொக்கு. ராத்திரி கனவுல பாம்பா வரும். எப்படி திரும்பி உட்காந்து டொசு டொசும் கொத்தும். இந்த பார், இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. எப்படினால வா வா. என்ன என்ன வேலை தம்பி? என்னாச்சு? வீட்டுல பாம்பு வந்துருச்சு. ஆமா, பஞ்சவன் ரொம்ப பயப்படுது. இத பத்தனா பாத்துங்க, நான் போய் பாம்பு அடிச்சு வந்துடுறேன். யோ எங்க போற? பயப்படாத பஞ்சவர்ணம், நாங்கெல்லாம் இருக்கோம்ல, தம்பி பாம்பு அடிச்சுட்டு வந்துரும்.